வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கிராண்ட்மாஸ் குக்கிங் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த கோதுமை பண்ணை வச்சு ஒரு மசாலா, ப்ரெட் சாப்பீஸுன்னு சொல்லுவோம், ரொட்டி சாப்பீஸுன்னு சொல்லுவோம். இந்த சேலம் சைடு இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு. இது கரம் மசாலா. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு. அப்புறம் பாருங்கள், இது காரம், எங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். இது மஞ்சத்தூள். இது தாளிக்கிறதுக்குங்க ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும், அது காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5-6 தேங்காய் பல், 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. கொஞ்சம் கசகசா, 1 ஸ்பூன் கசகசா. அப்புறம் ஒரு 4 பாதாம் இல்லாதவங்க கசகசா கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. அப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூன். இந்த கசகசாவை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது மூணையும் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாங்க. இதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுறதுனால பட்டை கிராம்பெல்லாம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹை பண்ணிக்கலாம். இதில் ஆர்கானிக் கோகனட் ஆயில் போட்டிருக்கேன், தேங்காய் எண்ணெய். அது எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ப்ரெட்டை போட்டுக்கலாங்க. இந்த ப்ரெட்டை போட்டு இது மேலே எல்லாம் ஆயில் ஸ்லைட்டாக அப்ளை ஆனால் போதும். அப்புறம் இதை நாங்கள் மைக்ரோவேவில் கிரில் அவன் இருந்தாலும் சரி, ஓவன் இருந்தாலும் சரி, அதில் வச்சு நல்லா இது இப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறத நல்லா கிறிஸ்பியாக பண்ணி எடுத்துக்கலாங்க. அவன் இல்லாதவங்க தோசைக்கல்லில் வச்சு இது மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா பொரித்து ஆயில் ஸ்ப்ரே இருக்கிறவங்க இப்படி ஸ்லைட்டாக ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம். அப்படி ஆயில் ஸ்ப்ரே இல்லாதவங்க இது மாதிரி கடாயில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் நல்லா அது மேலே கம்ப்ளீட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அவ்வளோதான், எண்ணெயில் பொரிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. பாருங்கள், இப்போ தேங்காய் எண்ணெய் இது இந்த ப்ரெட்டு பீசஸில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நாங்கள் இதை பெரட்டி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த சேலம் குகை சைடு இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. வெஜிடேரியன் விருந்துலையெல்லாம் இது வச்சாங்கன்னா ரொம்ப கிராண்டு விருந்துன்னு சொல்லி பேசிக்குவோம். அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ இது எல்லா இடத்துலையும் ஆயில் நல்லா அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் இப்போ அவனில் வச்சு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவன் இல்லாதவங்க தோசைக்கல் மேலே கொஞ்சம் எண்ணெய் லேசாக ஸ்ப்ரே பண்ணி இதை தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக அப்படி தோசைக்கல்லில் சுற்றிலையும் வச்சுடுங்க. வச்சு அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு அப்பப்போ பார்த்து ப்ரெட் ஒவ்வொரு பீஸும் திருப்பி வச்சு நல்லா கிறிஸ்பி பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. வாங்க, இப்போ இந்த கடாயில் அந்த ப்ரெட்டு ஃப்ரை பண்ண கடாயிலே எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய். இப்போ அது எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கடுகு பொரிஞ்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. கருவேப்பிலை, இந்த வெங்காயம் போட்டுக்கலாங்க, சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஆயிலே நல்லா வதங்கணும். இப்போ இந்த தக்காளியும் அதோடவே போட்டுக்கலாம், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மஞ்சத்தூள் ஆயிலே போட்டிங்கன்னா எங்களுக்கு கலர் நல்லா வரும். மஞ்சத்தூள் வெங்காயம் வதங்குறப்ப ஆயிலில் போட்டோம்னா டிஷ்ஷோட கலர் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ஆயிலில் போடுறது. இப்போ இதுலேயே இந்த கரம் மசாலாவும் போட்டுக்கலாங்க. தேவையான எங்களுக்கு எந்த அளவுக்கு கரம் மசாலா டேஸ்ட் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். இப்போ இந்த மிளகாத்தூள் போடுறேங்க. காரமும் அதே மாதிரி எங்களுக்கு தேவையான எவ்வளவு காரம் டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாங்க. அடுப்பு இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுக்கிங்க நீங்கள். பாருங்கள், இப்போ இது தேங்காய், பாதாம், இது கசகசா அரைச்ச பேஸ்ட் இதை போட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போன அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், கசகசா, பாதாமி, சோம்பு அந்த விழுந்தை போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. அந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் போதும். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். இது நல்லா கொதித்து அந்த வாசனையெல்லாம் அடங்குனதும் பாருங்கள், அவனில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் கிறிஸ்பி பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறம் இது பச்சை வாசனை போனதும் இதில் கொட்டி கிளற வேண்டியது தாங்க. டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உங்கள் ப்ரெட்டோட டைப்பை பொறுத்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. ஒரு சில ப்ரெட்டு உப்பாகவும் இருக்கும், ஒரு சிலது இனிப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாசனை வருது. பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு. இந்த ஸ்டேஜில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புதினா இருந்தால் புதினாவும் 2 இலை போடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஆப்ஷன் தான், எங்கள் பிரியந்தாங்க. இப்போ இதில் போட்டுக்கலாங்க. இதை டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸ்டவ் வந்து ஹைலியாக வச்சுக்குங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த ப்ரெட்டு வந்து நல்லா உள்ளே இழுத்துக்கும். இது ப்ரெட்டோட தூள், அதையும் போட்டுக்கலாம். போட்டால் எங்களுக்கு அந்த கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாம் உள்ளே இறங்கிடுச்சு. இதாங்க ப்ரெட் மசாலா, ப்ரெட் ரோஸ்ட்டு, ரொட்டி சாப்பீஸு, எப்படி வேணால் சொல்லுவாங்க. இங்கே சேலத்தில் இது ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க. எல்லா கேட்ரிங் கடைகள்லேயும் கிடைக்கும். வீடுகள்லேயும் விருந்து விசேஷம் அது இப்படின்னா இது செய்வாங்க. இது ரொம்ப இது மாதிரி செஞ்சு விருந்தில் வைக்கிறப்ப இது ரொம்ப பெரிய கிராண்டு விருந்துன்னு சொல்லிக்குவோம். ரொட்டி சாப்பீஸ் எல்லாம் இருந்தது விருந்தில் அப்படின்னு சொல்லி பேசிக்குவோம். அந்த அளவுக்கு இது அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான டிஷ்ஷுங்க. நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, ரிலேஷன்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு புது டிஷ்ஷு செஞ்சு அவங்களுக்கு இலையில வச்சு அவங்கள அசத்துங்க. பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லா மசாலாவும் உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்பி பண்ணிடணும். நீங்கள் சரியாக கிறிஸ்பி பண்ணலன்னா வந்து இப்போ நாங்கள் இந்த மசாலாவில் ப்ரெட்டை போடுறப்ப அப்படியே குழஞ்சிடும். ப்ரெட்டு இது மாதிரி தனி பீஸாக கண்ணுக்கு தெரியாது. அதனால் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிறிஸ்பி பண்ணி எடுத்துடுங்க அவனில் வச்சு. இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். நீங்கள்லாம் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். பாருங்கள், மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். நான் இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. வணக்கங்க.